இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன் மக்களே. இதை பார்த்து முடிக்கும் போது மறந்து போயிடுவீங்க. அப்படி ஒரு கதை. இந்த படத்துடைய பேரு பால் அண்ட் த பாய். இது ஒரு மலையாள படம். மலையாள படம்னாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள நிறைய பேருக்கு நல்லாவே தெரியும். ஆக்சுவலா இந்த படம் பார்க்குற எண்ணமே கிடையாது. அந்த ட்ரைலர் கட்டு, அந்த பையனுடைய போஸ்டர்லாம் பார்க்கும்போது இது ஒரு சாதாரண அம்மா மகனுக்குள்ள இருக்கக்கூடிய பாச போராட்டமா இருக்கும். வச்சு செய்யன்னு செஞ்சிருவாங்க, நம்ம இந்த படத்தை தூக்கி ஓரமா கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த படத்தை கண்டுக்கவே இல்லை. ஆனா படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா சரி லைட்டா ட்ரைலர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். ட்ரைலர் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகேவா அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே படமும் உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாதி படம் டிராமா வாக்களி இப்பயே சொல்றேன். ஆனா அந்த பாதி படம் முடியும் போது படம் ஆரம்பிக்கும் பாருங்க. ஆக்சுவலா அந்த பாதி படம் முடியும் போது தான் படமே ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா பரபரன்னு போவோம். படத்துடைய கிளைமேக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே எனக்கு ஒரு மாதிரி இந்த மைண்ட் ப்ளோயிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருந்துச்சு. அப்படியே உடம்புலாம் சிரித்து போச்சு. ஒன்லைன் கூட தேவையே கிடையாது, டைரக்டா கரைக்குள்ள போயிடலாம். இப்பயே சொல்லிடுறேன், படத்துல பாதி படம் டிராமா, மீதி பாதி படம் தான் சும்மா தரமா இருக்கும். பொறுமையா உட்காந்து முழுசா பார்த்து முடிச்சுட்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போ கரைக்குள்ள போயிடலாம். இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த படமே நம்ம ஹீரோயினுடைய வாய்ஸ் ஓவர்ல தான் ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு அம்மா, ஒரு அப்பா, ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு மலைக்கு மேல ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்பா வந்துட்டு இந்த மலைக்கு மேல ஆட்கள்லாம் கூட்டிட்டு ஜீப்பை ஓட்டிக்கிட்டு இருக்காரு. அப்படிதான் ஒரு நாள் ஜீப் ஓட்டிட்டு போகும்போது குறுக்கால வந்த யானை அடிச்சு தூக்கி அப்பா ஸ்பாட் அவுட்டு அவங்க இறந்தே போயிட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அந்த கிராமத்தை விட்டு அம்மாவும் பையனும் மட்டும் கிளம்பி சிட்டிக்கு வராங்க. வரும்போது பஸ் ஏறி வராங்க, ட்ரெயின் ஏறி வராங்க, பெரிய பெரிய கட்டிடங்கள்லாம் பாக்குறாங்க, ஸ்கூட்டி எல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கரை சொல்ல இந்த பையன் உறைஞ்சுக்கிட்டு இருக்கான். அம்மா புள்ள ரெண்டு பேருமே ஜெயிலுக்குள்ள இருக்காங்க. இப்போ வந்துட்டு பெல் அடிக்கிறாங்க, குளிக்க சாப்பிடலாம் டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வர வெளியே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனா அங்க ஒரு லேடி இருக்கா. அந்த லேடி ஹீரோயின் என்ன கவனிக்காமலே போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லக்கா உங்களை பார்க்கலாம் தான் வந்தேன், உங்களை பார்க்கல சரியா கவனிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்க, சரி ஓகே இந்த நம்பரை வச்சுக்கோ, வெளியே போன உடனே நீ கால் பண்ணு, நான் லாயருக்குலாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஃபீஸுக்கெல்லாம் கவலைப்படாத, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ வெளியே போன உடனே நீ கால் பண்ணும், அப்பதான் உன்னுடைய வேலைக்கு நான் அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றா. அதாவது இது ஒரு பிராஸ்டியூஷன் தள்ளி விட போறா போல, அதுக்காக வந்துட்டு பேசிட்டு இருக்கா. இப்ப இந்த லேடி சொன்ன மாதிரியே லாயர் மூலியமா நம்ம ஹீரோயினை வெளியெடுத்துட்டாங்க. வெளியே போகும்போது அந்த சைன் போட்டு போவாங்க இல்லையா, அப்ப அங்க இருக்க லேடி போலீஸ் சொல்றாங்க, இங்க பாரு வெளியே போயிட்டு மறுபடியும் ஆரம்பிச்சிடாத, உன்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. ஆனா உன் பையன் வாழ்க்கை நிறைய வாழ வேண்டியது இருக்கு, அவனுக்காக வாச்சு நீ கொஞ்சம் வாழ ட்ரை பண்ணு, நேர்மையா வாழ ட்ரை பண்ணு. நீ வெளியே போன அப்படின்னா இந்த அட்ரஸ்ல இருக்க என்ஜிஓ காரங்களை போயிட்டு மீட் பண்ணு. அவங்க இந்த மாதிரி ஜெயில இருந்து வெளியோட பெண்களுக்கு கைத்தொழிலோ இல்லைன்னா வேலையோ வாங்கி கொடுத்து நல்லாவே பாத்துப்பாங்க. உன் பையனை நல்லா படிக்க வைக்க வளர்க்க யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல, இவங்களும் சரின்னு தலையாட்டு வெளியே போனோனே அந்த நம்பரையும் இப்போ இவங்க கொடுத்தாங்க பாத்தீங்களா என்ஜிஓ நம்பரு, அதையும் அந்த பையன் கையில கொடுக்க அவன் ரெண்டுத்தையும் கொண்டு போயிட்டு குப்பத்தொட்டில போட்டுறான். இப்ப இவங்க பஸ் ஏறி எங்கேயோ போறாங்க, எங்க போறது அப்படின்னு தெரியாம போற உரையில இறங்கி ஒரு தாத்தா கடை இருக்கு. அந்த தாத்தாவே முடியாம இருக்காரு. கடையில பெருசா கூட்டமே கிடையாது. இவங்க போயிட்டு உட்காந்து சாப்பிடுறாங்க. சரியான பசி. நிறைய நாள் வந்துட்டு இவங்க ஜெயிலுக்குள்ளே இருந்து ஜெயில் சாப்பாடே சாப்பிட்டுப்பாங்க. வெளியே வந்து ஒரு ஹோட்டல் சாப்பாடு நல்ல அலக்கமான உட்காந்து சமையா சாப்பிடுறாங்க. தாத்தா ரொம்ப உடம்புக்கு முடியாதவரா இருக்காரு. சட்னி கேட்டா கூட அதை கொண்டும் போது தவறி கீழே போட்டாரு. இவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க கிளம்புறாங்க. கிளம்பும் போது 120 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ காசு என்கிட்ட இல்ல. வெல்கம் லிட்டில் வாய்ஸ் ஓவர். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக்கா பொறுத்து விடுங்க. அப்பதான் வீடியோ ஒரு 4 பேருக்கு போய் சேர ஹெல்ப்பா இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணி வச்சுங்க. டெய்லி வீடியோ உங்களை வந்து சேரும். நான் உங்க எல்ஜி ஆர்ஐஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நல்லா வல்லு வரைக்கும் சாப்பிட்டு காசை கேட்டா இல்லன்னு சொல்ல என்ன நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எனக்குன்னு யாருமே கிடையாது, நானும் என் பிள்ளையும் மட்டும்தான் சாப்பிட காசு இல்ல, சரியான பசி, அதான் வந்து சாப்பிட்டோம் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னும் போது சரி ஓகே நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு போக சொல்லிட்டாரு. ஆனா இவங்க போகாம நான் ஃப்ரீயெல்லாம் சாப்பிட மாட்டேன், உங்களுக்காக நான் ஏதாவது வேலை பாக்குறேன் அப்படின்னும் போது வேலையெல்லாம் பார்க்க வேணாமா, நானே இங்க வியாபாரமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன், நீ கிளம்புமா பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, இல்லைங்கயா நீங்க காசுலாம் ஒன்னும் கொடுக்க வேணாம், தங்க ஒரு இடமோ லைட்டா சாப்பிட சாப்பாடு மட்டும் கிடைச்சா போதும், மத்த எல்லா வரையும் நானே பாத்துப்பேன் அப்படின்னு போது இல்லம்மா சொன்னா புரிஞ்சுக்கோ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இவங்களும் கிளம்பிட்டாங்க. இவங்க போயிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கும் போது இந்த தாத்தாக்கு பார்க்கவே பாவமா இருக்கு, போக இடமே கிடையாது, ரொம்ப கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு சரிம்மா கடையிலேயே ஸ்டே பண்ணிக்கோ, இங்க இருக்க வேலையெல்லாம் பாத்துக்கோ அப்படின்னும் போது இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு. அங்கேயே தங்குறாங்க. அடுத்த நாள் காலையில தாத்தா கடைக்கு வரத்துக்கு முன்னாடியே விடிய காலில் கண்ண முடிச்சு எல்லாமே செஞ்சு ரெடியா வச்சிருக்காங்க. கூட்டம் அலமோதுது. தாத்தா வந்து பாக்குறாரு, பரவாயில்லையே ஒரு பைய கூட இந்த கலப்பக்கம் வரமாட்டான், இப்போ நிறைய பேர் கடை
கடைக்கு வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. பையனை பாத்துக்கிறாங்க, அவங்க இந்த கடையும் பாத்துக்கிறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, சேஃபான ஒரு இடமும் இருக்கு. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும் போது அங்க ஒரு கஸ்டமர் வந்து வாங்கும் போது யார் இவங்க புதுசா வந்திருக்காங்க, யார் அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது என்னுடைய சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்றாரு. சொந்தக்காரங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணி கூட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, கல்யாணம் பண்ணா கண்டிப்பா சொல்லுவேன், இப்பதான் வாங்க வேண்டிய பொருளை வாங்கிட்ட இல்லையா, நீ முதல்ல கிளம்பு, இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இதுக்கப்புறம் இவங்க வந்துட்டு இந்த கடையில ஸ்டே பண்ண வேணாம், நிறையவே காசு வருது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு சம்பளமும் கொடுக்கல, நீ வெளியே பார்த்து ஸ்டே பண்ணிக்கோமா, டெய்லி வேலைக்கு வந்துட்டு மட்டும் போனா போதும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம், அவருக்கும் ரொம்ப சந்தோஷம். இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அடுத்த நாள் காலைல கடைக்கு வந்து ஆகணும், சாவி மட்டும் இருக்கு. நம்ம ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பிட்டு இருக்காங்க. இப்ப வந்துட்டு ஒரு போட்ல போயிட்டு இருக்காங்க. அம்மா நம்ம இப்ப வேற ஊருக்கு போறோமா, வேற பேரு வேற கதையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா நமக்குன்னு யாருமே தேவையில்ல, இல்ல யாராவது நமக்குன்னு வந்தாங்க அப்படின்னா நம்ம அவங்கள அவாய்ட் பண்ணிடலாம், உனக்குன்னா எனக்கு நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு ஊருக்கு போறாங்க. அங்க வாழ்றாங்க, அங்க வேலை பாக்குறாங்க, அங்க பிரச்சனை வந்தா அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இதே போல இவங்க எங்க வேணா வேலைக்கு மாறி மாறி போயிட்டு இருக்காங்க. எங்க வேலைக்கு போனாலுமே இவங்களுக்கு வந்துட்டு ஒரே தொல்லையா இருக்கு. யாராவது கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேக்குறாங்க, லவ் பண்றியான்னு கேக்குறாங்க, ஒன்னா இருக்குவான்னு கேக்குறாங்க, இல்ல பொண்ணா இருக்கியான்னு கேக்குறாங்க. இந்த மாதிரி அம்மா பிள்ளைக்கு நடுவுல வேற யாராவது வரேன் அப்படின்னு சொன்னாலே இவங்க வந்து கிளம்பிட்டாங்க, அங்க இருக்க மாட்டாங்க, சொல்லாம கொல்லாம கிளம்பிடுறாங்க. இதே போல வேற ஒரு ஊருக்கு வந்து வேற பேர்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டிட வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தர் லோர் ஏத்திட்டு வராரு. இவரு நம்ம ஹீரோயினை இதுக்கு முன்னாடி அந்த டீ கடை தாத்தா இருக்காரு இல்லையா, அங்க ஒர்க் பண்ணும்போது பார்த்திருப்பாரு. இங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. யார் நீங்க, என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கும் போது, உங்களை நான் பார்த்திருக்கேன், இதுக்கு முன்னாடி அந்த டீ கடை தாத்தா கடையில ஒர்க் பண்ணீங்களே அவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் வந்துட்டு வேற ஆளு அப்படின்னு சொல்றாங்க. உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, மேரி லூக்கஸ் அப்படின்னு சொல்றாங்க. புருஷன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, புருஷன் ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னும் போது, ஏமா உன்னை நான் பாத்திருக்கேன், உன்னையும் பையனையும் நல்லாவே பாத்திருக்கேன், நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப ஏதோ ஹிந்து பேரை சொன்ன, இப்போ கிறிஸ்டியன் பேரை சொல்ற, உன் புருஷனை ஏதோ யானை மிதிச்சு கொலை பண்ணுச்சு அப்படின்னு சொன்ன, இப்போ கார் ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்ற, என்ன வளரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பையன்கிட்ட போயிட்டு கேட்டா, பையனும் அச்சு பேசுறாம அம்மா சொல்லி கொடுத்துட்டு அப்படியே சொல்றான். அப்பாவுடைய பேரு லூக்கஸ், அம்மா பேரு மேரி, என் பேரு வந்துட்டு ஸ்டீஃபனு, இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அப்பா ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே சொல்ல, அந்த ஆளுக்கு ஒண்ணுமே புரியல. இல்லையே நம்ம வந்துட்டு பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப தொல்லை பண்ற மாதிரி கேள்வி கேட்க, அங்க இருக்க மேஸ்திரி பாக்குறாரு, இவனை விட்டா வேலைக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டு, ஏமா அந்த சரியான பைத்தியம், ஏதாவது தொல்லை பண்ற மாதிரி வந்தா என்கிட்ட சொல்லு, வேலையை விட்டு கீழே விட்டு போயிடாது, ஏற்கனவே ஆளு பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னும் போது, இல்ல அப்படிலாம் போக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க உடனே அன்னைக்கு நைட்டே வேலையை விட்டு போயிட்டாங்க. அடுத்து வேற ஏதோ ஒரு வீட்டுல கேர்டேக்கரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கேர்டேக்கர் இல்ல மக்களே, நானியா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன பையனை பார்த்தது வேலை. அந்த வீட்டு ஓனர் அம்மா ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. இந்த குட்டி பையனும் அவங்க பையனும் சேம் ஏஜ் தான். இந்த பையன் வீட்டுல இருக்கா, படிக்கலாம் போல, நீ உன் பையனுக்கு ஆதார் கார்டு ரெடி பண்ணு, நம்ம கூடிய சீக்கிரமே ஸ்கூல்ல சேர்த்துடலாம், என்னுடைய பையன் எங்க படிக்கிறானோ அங்கேயே சேர்த்து விடலாம், காசை பத்தி தான் கவலைப்படாது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பையனுக்கு என்ன சாப்பாடு கொடுக்க சொல்றாங்களோ அதே சாப்பாடு தான் நம்ம ஹீரோனுடைய பையனுக்கும் கொடுக்க சொல்றாங்க. இப்படி எல்லாமே ரொம்ப சந்தோஷமா போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் பையனை ஸ்கூல்ல சேர்க்க ஆதார் கார்டு ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இதோ ஒரு கடைக்கு போயிட்டு ஃபேக்கா இதையும் ரெடி பண்ணி கொண்டு வராங்க. கொண்டுட்டு வீட்டுக்கு வந்தா வீடே ஒரு மாதிரி சோகமயமா இருக்கு. என்ன விஷயம்னா, அந்த சின்ன பையன் இருக்கா இல்லையா, அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது இவங்களுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மனசுடைஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதான், எந்த பையனை பார்த்து விடாங்களோ அந்த பையனே இறந்து போயிட்டான். இதுக்கப்புறம் எப்படி இங்க ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க. கிளம்பி ஒரு பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு எங்கேயாச்சும் பஸ் ஏறி போலாம், வேலை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ பண்ணலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த குட்டி பையனுக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க ஒரு மென்டலி சரியில்லாத ஒரு பொண்ணை பாக்குறாங்க. ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்சு உட்கார்ந்து விட்டு இருக்கா. இவங்க அவங்களுக்கு ஒரு பண்ண வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போனா அவங்க கையில இருந்து இதோ ஒரு ஐடி கார்டு கீழே ஒழுகுது. அவங்க நர்சிங்க்கு படிச்சிருக்காங்க போல, ஹோம் நர்சிங்க்கு. அந்த ஐடி கார்டு கீழே ஒழுகுது. அந்த ஐடி கார்டை தூக்கி பார்த்துட்டு இருக்கும் போது என்கிட்ட குடு அப்படின்னு சொல்லிட்டு புடிங்கி வச்சுக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயின் பண்ண கொடுக்குற மாதிரி கொடுத்து அந்த ஐடி கார்டை வாங்கிட்டாங்க. அங்க ஒரு பேப்பர் இருக்கு. பேப்பர்ல ஒரு வயசான பார்ட்டியை பார்த்துக்க ஆள் வேணும், ஹோம் நர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அவங்களுக்கு கால் பண்ணி கேட்கும் போது இந்த மாதிரி காட்டுக்குள்ள தன்னமணியா ஒரு வயசான பார்ட்டி இருக்காங்க, அவங்களதான் பாத்துக்கணும், அவங்கள பாத்துக்க யாரு ஹோம் நர்ஸா போனாலும் செட்டே ஆக மாட்டாங்க. ஏன்னா அந்த பார்ட்டி கொஞ்சம் கராரான ஆளு, நடக்க கூட முடியாது, அப்படியே வீல் சேரெல்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க, நல்லா பாத்துக்கணும். உங்களால முடியும் அப்படின்னா கிளம்பி இந்த அட்ரஸ்க்கு போங்க. நீங்க அந்த வீட்டுக்கு போனோடனே அந்த பையன் கால் பண்ணுவாரு. இந்த பார்ட்டிக்கு ஒரே ஒரு பையன், அந்த பையனா சொந்தக்காரன், ஆனா லண்டன்ல ஒர்க் பண்றானா. டெய்லி மதியானம் 1 மணிக்கு கரெக்டா கால் பண்ணுவாரு. மத்தபடி உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, போனா போயிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க, மத்த எல்லா வேலையும் எல்லா ப்ரொசீஜரும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அந்த ஏஜென்ட். இவங்களும் பஸ் பிடிச்சி நிறைய டிராவல் பண்ணி காட்டுக்குள்ள இருக்க அந்த வீடு ஒரு சொன்ன மாதிரி தன்னமணியா இருக்கு. வீடை கிளீன் பண்ண மாதிரியே தெரியல, பழைய வீடு மாதிரி இருக்கு. உள்ளுக்குள்ள போறாங்க.
சொல்றாங்க. உள்ளுக்குள்ள போனோன்னு என் போன் ரிங் இருக்குது. யாருன்னா அந்த பையன் லண்டன் வந்து கால் பண்றாரு. இந்த மாதிரி நான் தான் ஹோம்லெஸ்ஸா வந்திருக்கேன், எனக்கு ஒரு பையன் இருக்கா அப்படின்னு சொல்லும் போது சரி ஓகே அம்மாவை பத்திரமா பாத்துக்குவாங்க. அம்மா கொஞ்சம் மென்டலி சரியில்லாதவங்க, பயங்கரமா கோவப்படுவாங்க, அடிக்கடியே கோவப்படுவாங்க, கொஞ்சம் டார்ச்சரா தான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான சம்பளம் வந்துட்டு மாசம் மாசம் கரெக்டா கைக்கு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி போனை பேசிட்டு திரும்பினா அந்த பாட்டி கன்னோட உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த குட்டி பையன் பயந்து ஹேண்ட்ஸ் அப் பண்ணிட்டான். யார் நீங்க, எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உங்க பையன் அப்பாயின்மெண்ட் பண்ண அந்த ஹோம் நர்ஸ் தான் நான் தான் உங்களை இதுக்கப்புறம் பாத்துக்க போறேன் அப்படின்னு. சரி ஓகே உடனே போயிட்டு குக் பண்ணி கொண்டு வா, எனக்கு பயங்கரமா பசிக்குது, இன்னும் பசி ஓவர் ஆயிடுச்சு அப்படின்னா பயங்கரமா கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் போயிட்டு தோசைகளா சுட்டு கொடுக்குறாங்க. பாட்டி அமைதியாயிட்டாங்க. அதுக்கப்புறம் நைட்டு பாட்டியை தூங்க வச்சுட்டு இவங்க தூங்க போக குட்டி பையன் ரொம்ப ரொம்ப பயந்து போயிட்டான். அந்த பாட்டி நம்மள கொலை பண்ணுவாங்களா ஷூட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நீ கவலையே படாத, அந்த பாட்டியால நமக்கு ஏதாவது பிரச்சனை, உனக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அந்த பாட்டி குடிக்கிற டீல விஷம் கலந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதே டைம்ல இங்கேயே ஓரளவுக்கு ஹீரோயின் செட்டில் ஆயிட்டாங்க. பையனை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஸ்கூல்ல போயிட்டு சேர்த்து விட்டு வராங்க. அந்த பையனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அம்மா சேர்த்து விட்டு தனியா போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கதையெல்லாம் சொல்லி இந்த விஷயம் தான் சொல்லணும், இந்த மாதிரி தான் பேசணும், இங்கதான் வீடு இருக்குன்னு சொல்லணும். இந்த பையன் பேரு வாசுதேவ்னு சொல்லி சேர்த்து விடுறாங்க. உண்மையா இந்த பையன் பேரு என்ன அப்படின்னு தெரியல. இந்த பையன் உள்ளுக்குள்ள போனோன்னே புதுசா வந்திருக்கா இல்லையா, நீ யாரு, உன் பேர் என்ன, அப்பா அம்மா என்ன பண்றாங்க, உன்னை பத்தி நீ ஏன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னும் போது அந்த பையன் ஒரு மாதிரி முழிக்கிறான். இவ்வளவு கிரௌட பார்த்ததே கிடையாது. இன்னொன்னு வெளியே பெல் அடிக்கும். அந்த பெல் சவுண்ட் கேட்கும் போது அந்த ஜெயிலுக்குள்ள பெல் அடிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சவுண்ட் தான் இவங்களுக்கு கேக்குது. ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸா இருக்கு. ஒரு நாள் நைட்டு பாட்டி தூங்கிட்டு இருக்கும் போது அவங்களுக்கு வீசிங் வருது. அவங்களுக்கு வந்துட்டு ஹாஸ்தமா ப்ராப்ளம் இருக்கு போல. ஹீரோயின் மேம் போயிட்டு அந்த இனியலர் எல்லாம் கொடுத்து பாட்டிக்கு சரி பண்ண வைக்கிறாங்க. இன்னொரு நாள் பாட்டிக்காக இது வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அப்படியே லைட்டா பேச்சு கொடுக்குறாங்க. இந்த பாட்டியை பையன்கிட்ட பேசியே பல வருஷமாக தான் என்னதான் கோவம் இருந்தாலும் பெத்த புள்ள கிட்ட பேசாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ஆக்சுவலா என் புருஷன் வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர், இந்த சுதந்திரத்துக்காக போராடினவரு, எங்க குடும்பமே சுதந்திரத்துக்காக போராடி இருக்கோம். அப்படி அந்த பிரிட்டிஷை எதிர்த்து போராடின நாங்க பார்த்தா என் பையன் பிரிட்டிஷார்கிட்டயே போயிட்டு வேலை பார்க்கறான், லண்டன்லயே போயிட்டு வேலை பார்க்கறான், அதான் கடுப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்காக பேசாம இருப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு ஒரு கரையும் சொல்றாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது புருஷன் வந்துட்டு ஃப்ரீடம் ஃபைட்டர் இல்லையா, அதனால அவர் ஏதோ போராட்டம் பண்ணிட்டு தலைமறைவா இருக்காரு. அப்போ இந்த பொண்டாட்டிக்காரி இந்த பார்ட்டியை பிடிச்சி கொண்டு போயிட்டு செமையா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. உடம்பு முழுக்க சூடுலாம் போட்டிருக்காங்க. அப்போ கூட பார்ட்டி வாயவே தரகலையா. அந்த அளவுக்கு இந்த பார்ட்டி வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான லேடி. அவ்வளவு கஷ்டப்பட்டு வாங்கின சுதந்திரத்துக்கு அப்புறமா என் பையன் மறுபடியும் அவங்க கிட்டயே போயிட்டு அடிமையா வேலை பார்த்தா எப்படி கரெக்டா இருக்கும், எனக்கு அடம் பிடிக்கவே இல்லை, என் பையன் மேல கோவம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா பார்ட்டி வந்துட்டு ரொம்ப ரொம்ப மனசளவுல நல்ல பார்ட்டி, தனிமையா இருக்காங்க. யாராவது உள்ளுக்குள்ள வந்து ஆட்டையை போட்டு போறாங்க, இல்ல ஓவரா அட்வான்டேஜ் எடுத்து அந்த சொத்து பத்தெல்லாம் ஆட்டையை போட்டு போறாங்க அப்படின்னா கோவமா இருக்க மாதிரி வெளியே காமிச்சிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஹீரோயினுக்கு புரியுது. ஓகே பையனை நல்லபடியா ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஸ்கூலுக்கு அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த பையன் கேக்குதா, ஏமா என்கிட்ட எக்கச்சக்கமா கதை சொல்லி வச்சிருக்க, இதுல எந்த கதையை நான் ஞாபகம் வச்சுப்பேன், எனக்கு ஒரு மாதிரி ஞாபகம் மறதியா இருக்கு அப்படின்னு. இல்ல போ பழகிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் இந்த பாட்டி படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. உள்ள வந்துட்டு இந்த மாங்காய் மரம் இருக்கும், அந்த மாங்காவெல்லாம் பொறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கல் பசங்களா சேர்ந்துட்டு உள்ளுக்குள்ள வரும்போது பாட்டி சவுண்டு கேட்டு கண்ண முடிச்சு அந்த கன்னை கொண்டு வந்து விண்டோ வழியா பார்த்து டப்புன்னு ஷூட் பண்ண அந்த பசங்க பார்த்து பயந்துட்டு ஓடியே போயிட்டானுங்க. நம்ம ஹீரோயின் இதெல்லாம் பார்த்துட்டு பயந்துட்டு ஓடி வந்து உனக்கு என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ஆமா எனக்கு பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை நோக்கி அந்த துப்பாக்கியை காமிக்க, வேணா அம்மாவை ஷூட் பண்ணாதீங்க, வேணா அப்படின்னு சொல்லிட்டு பையன் சொல்லும் போது பாட்டி டப்புன்னு ஷூட் பண்றாங்க. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்தே போயிட்டாங்க. ஆனா எதுவுமே ஆகல, புல்லட்டே வெளியே வரல. உடனே பாட்டி செமையா சிரிக்கிறாங்க. சிரிச்சுட்டு தனியா வாழ்ந்துகிட்டு இல்லையா, என்னுடைய சேஃப்டிக்காக தான் கன்னு, அதுல கூட யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டம்மி புல்லட் தான் யூஸ் பண்ணுவாங்களா, சவுண்ட் தான் கேக்குமா, துப்பாக்கில இருந்து தோட்டாலாம் வெளியே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிட்டு நீ போயிட்டு டீ கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாங்க. இப்பதான் பாட்டி எவ்வளவு நல்லவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரியுது. இதுக்கப்புறமா ஒரு சீன்ல இந்த பாட்டி வந்துட்டு துப்பாக்கியை தொடச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா இது முன்னாடி சீன் மக்களே சொல்ல மறந்துட்டேன். அப்போ வந்துட்டு நீங்க உண்மையிலேயே ஷூட் பண்ணுவீங்களா, யாரையாவது ஷூட் பண்ணி கொலை பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது தேவைப்பட்டா ஷூட் பண்ணுவேன் அப்படின்னு. ஒருவேளை நீங்க ஷூட் பண்ணீங்க அப்படின்னா நீங்க சாப்பிடுற சாப்பாடுல விஷம் வச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் சொல்லுவான். கரெக்டா அப்போ ஹீரோயின் டீ கொண்டு வந்திருப்பாங்க. அந்த டீயும் பாக்குறாங்க, குட்டி பையனையும் பாக்குறாங்க, அம்மாவையும் பாக்குறாங்க. ஏமா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது, நான் வேணா குடிச்சு காமிக்கவா, அந்த குட்டி பையன் சும்மா சொல்றான் அப்படின்னும் போது பரவாயில்ல
பரவாயில்ல ஒரு நான் தான் வயசான கட்ட நீ ஒரு பையனோட இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாங்கி குடிச்சிருப்பாங்க. அடுத்த ஒரு நாள் வழக்கம் போல அந்த பையன் கால் பண்றான். கால் பண்ணும்போது அம்மா எப்படி இருக்காங்க, எங்களை பத்தி பேசுறாங்க, உங்ககிட்ட ஏதாவது பேசுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியா இருக்காங்க அப்படின்னு. இது அந்த பாட்டியும் நல்லாவே நோட் பண்றாங்க. பேசி முடிச்சுட்டு போனை கட் பண்ணோனே பரவாயில்ல நீ நல்ல வேலை உண்மையை சொல்லு அப்படின்னும் போது ஏன் உண்மையை சொல்லுன்னு சந்தோஷப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அது அப்படிதான் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நடுவுல நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க அப்படின்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு அந்த பைத்தியக்கார லேடி அந்த இருக்காங்களா, அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட லேடி அந்த இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு வராங்க. ஏன்னா அவங்க ஐடி கார்டை யூஸ் பண்ணி தான் ஹீரோயின் இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சரியாயிட்டாங்க இல்ல அவங்களை யாராவது காப்பாத்திட்டாங்க அப்படின்னா ஹீரோயின் மாட்டிப்பாங்க. அடுத்து குட்டி பையன் வந்துட்டு பஸ்ல தான் போயிட்டு வருவான். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல தான் ஹீரோயின் வெயிட் பண்ணுவாங்க. பஸ் வந்தோடனே பையனை கூப்பிட்டு இவங்க அந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. அதுக்கு வழக்கம் போல வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது பையனை அழகி காணும். இவங்க வர கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு போல பையனை அழக்காணும். இங்க பையனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு முழுக்க தேட்டாங்க. எங்கெங்கயோ போறாங்க. ஒரு மாதிரி பதறி போயிட்டாங்க. பார்த்தா அந்த மாங்காய் பிடிக்க சில சில்வண்டு பசங்க வந்தாங்க இல்லையா, அவங்க கூட சேர்ந்துட்டு இந்த குட்டி பையன் விளையாடிட்டு இருக்கான். டேய் உனக்கு எவ்வளவு தைரியம்டா, அம்மா விட்டு போயிட்டு அங்க விளையாடிட்டு இருக்க, அம்மா பதறி போயிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சமய திட்டியோட பையனும் புரிஞ்சிடுறான். இங்க பாரு இந்த பஸ் ஸ்டாண்ட பாரு, எவ்வளவு நேரம் ஆனாலும் அம்மா வர லேட் ஆனாலும் நீ இந்த பஸ் ஸ்டாண்டை விட்டு நகரவே கூடாது. அம்மா வந்த அப்படின்னா உன்னை கூட்டிட்டு போவேன், ஆனா அம்மா வர வரைக்கும் நீ இங்கே தான் வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு பாட்டி கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பாட்டி கடையா சொல்லுவாங்க. இந்த மாதிரி இப்படி சண்டை போட்டாரு, நான் இந்த மாதிரி பண்ணேன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னா கதையெல்லாம் சொல்லுவாங்க. நானே தான் கதை சொல்லிட்டு இருக்கேன், நீ சொல்லவே மாட்டேற, உனக்குன்னு எந்த கதையும் இல்லையா, உன்னுடைய கதையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது எனக்குன்னு கதையே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. உனக்குன்னு கதை இல்ல அப்படின்னா கூட பரவாயில்ல, சும்மா வச்சு வாய்க்கு வந்ததை சொல்லு, எனக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு. சரி ஓகே என் கதையை வேணா, நான் பொதுவா ஒரு கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு கதையை சொல்றாங்க. ஒரு டீமன் இருந்துச்சு. அந்த டீமன் ஒரு ஸ்லேவை கல்யாணம் பண்ணிச்சு. அந்த ஸ்லேவ் இருக்கு இல்லையா, அது ரொம்ப சின்ன பொண்ணு, உலகம் எதுவுமே தெரியாது. ஆனா அந்த டீமன் கிட்ட மாட்டுக்கு படாத பாடுபட்டுச்சு. எப்படா இந்த டீமன் சாவா, எப்படா நமக்கு வந்து விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது தான் பார்த்தா அந்த அடிமை பிரெக்னண்டா இருக்கிறேன் அப்படின்ற விஷயத்த புரிஞ்சிச்சு. இந்த குழந்தை பிறந்தது அப்படின்னா ஒண்ணு என்ன மாதிரி ஸ்லேவா மாறிடும், இல்ல அப்படின்னா அந்த டீமன் மாதிரி அரக்கனாக மாறிடும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முதல்ல அந்த டீமனை கொலை பண்ணுச்சு. டீமனை கொலை பண்ணோடனே போலீஸ் சும்மா இருப்பாங்களா, கைது பண்ணி கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஜெயிலுக்குள்ளேயே அந்த அடிமைக்கு ஒரு குழந்தையும் பிறந்துச்சு. அந்த குழந்தைய விட்டு எப்பயுமே பிரியக்கூடாது, என்ன விஷயம் மானாலும் பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்லேவ் அப்போ ஒரு முடிவு பண்ணிச்சு அப்படின்னு சொல்லிட்டு கதையை சொல்லி முடிக்க அப்ப இந்த பாட்டி சொல்றாங்க இதுக்கப்புறமா எனக்கு அந்த கண்ணு தேவைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா தேவைப்படும், நான் எப்பயுமே உங்க கூடவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல. இல்ல நீ இருப்ப, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதுக்காக விஷலாம் வச்சு கொலை பண்றாதமா அப்படின்னு சொல்லிட்டு நான் நேச்சுரலா செத்தா கூட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி காமெடி பண்றாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் இங்கேயே வாழ ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அவங்களே கொஞ்சம் கொஞ்சமா குரூம் பண்ணிக்கிறாங்க. நல்ல ட்ரெஸ் போடுறாங்க, கமல் வாங்கி போடுறாங்க. இந்த மாதிரி கடைக்கு போயிட்டு கமல் வாங்கும் போது தான் ஜெயிலுக்குள்ள ஒரு கிணத்து கிளவிய பார்த்தாங்க பாருங்க. அந்த கிளவி இங்க வந்துட்டு நீ இங்கதான் இருக்கியா, உன்னை தேடி அங்க இங்கன்னு ஆழ்ந்துட்டு இருக்கேன், வெளியே வந்தவனு எதுக்கு எனக்கு கால் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல கால் பண்ணலாமா நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சரி ஓகே உன்னை ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன், என்னுடைய கஸ்டமருக்குலாம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோ கிளிக் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் பேசாம அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. அடியே எங்கடி ஊடுற, எங்க ஓடுனாலும் உன்னை சும்மா வர மாட்டேன், இங்க பாரு உன்னை கண்டுபிடிச்சி உன்னை எனக்காக யூஸ் பண்ணிக்காம விட மாட்டேன் அப்படின்னு போது இங்க இருந்து ஓடிட்டாங்க. குழந்தைகிட்ட உடனே பேக் பண்ண கிளம்பணும் அப்படின்றாங்க. மறுபடியும் வேற கதை வேற ஊரா, இருமா வேணாமா நம்ம இங்கே இருக்கலாம், நான் இங்கதான் ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிருக்கேன், நல்லாவே இருக்கு சந்தோஷமா இருக்கு, வேணாமா அப்படின்னு சொல்ல, இல்ல போய்தான் ஆகணும், நீ அடம் பிடிச்ச அப்படின்னா உன்னை இங்கேயே விட்டு போயிடுவேன், ஒழுங்கா வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு இவங்களுக்கும் கஷ்டமா இருக்கு. வெளியே போயிட்டு சமயம் அழுகுறாங்க. அப்ப அந்த பாட்டி பெல் அடிக்கிற சவுண்ட் கேக்குது. அந்த பாட்டி வந்துட்டு வீசினால கஷ்டப்படுறாங்க. அப்ப கூப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பெல் அடிக்கிறாங்க. ஓடி போயிட்டு அந்த ஹின்னிலரை தூக்கி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம், அந்த பாட்டிக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பாட்டி தட்டி விட்டாங்க. ஏமா என்னமா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு நீ ஊரூரா ஓடவே கூடாது, இங்கே வாடு, என்னை தேடி யாரும் வர மாட்டாங்க, நான் செத்தா கூட யாருமே வந்து யாரும் கேட்கவே மாட்டாங்க, ஆனா நீ ஊரூரா இதுக்கப்புறம் ஓடக்கூடாது, இது என்னுடைய கடைசி ஆசையா நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி இறந்தே போயிட்டாங்க. பாட்டி நினைச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த ஹின்னிலர் யூஸ் பண்ணிருக்க முடியும், யூஸ் பண்ணி இன்னும் கொஞ்ச நாள் கூட உயிரோட வாழ்ந்திருக்க முடியும். ஆனா ஹீரோனுடைய கஷ்டத்தை புரிஞ்சுட்டு நம்ம ஹீரோயின் ஊரூரா ஓடக்கூடாது, குழந்தைய வச்சுட்டு கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுட்டு சொல்ல போனா தற்கொலை பண்ணிட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரொம்ப நாள் கழிச்சு இன்னொருத்தவங்களுக்காக ஹீரோயின் கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. அந்த பாட்டி சொன்ன மாதிரியே அங்கேயே பள்ளம் தோண்டி போச்சு. அதுக்கு மேல ஒரு வாழை மரத்தை நட்டு வச்சிட்டாங்க.
இப்போ இதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் பையனும் இந்த வீட்டுல நிம்மதியா வாழ ஆரம்பிக்கிறாங்க. பையனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விட்டு வராங்க, இங்கேயே இருக்காங்க. இதே டைம்ல அந்த பையன் கால் பண்ணி அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, இந்த கிறிஸ்துமஸ்க்கும் வீட்டுக்கு வர முடியாது, கண்டிப்பா வர முடியாது அம்மா கிட்ட சொல்லிடு. இன்னொரு விஷயம், இவ்வளவு நாள் எங்க அம்மா கிட்ட யாரும் கேர்டேக்கரா வாழ்ந்ததே கிடையாது, இருந்ததே கிடையாது, பெரிய ஆச்சரியமான விஷயமா இருக்கு. சரி பார்த்து பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இப்ப அந்த குட்டி பசங்களா வருவாங்க இல்லையா, அவங்க மறுபடியும் வந்து மாங்காய் பறிக்க வராங்க. அப்போ நம்ம ஹீரோயின், இந்த பாட்டி உண்மையான புல்லட்டும் வச்சிருக்காங்க, ஃபேக்கான புல்லட்டும் வச்சிருக்காங்க, இது ஃபேக்கு இது உண்மையான புல்லட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்திருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி ஹீரோயின் ஷூட் பண்றாங்க ஃபேக்க வச்சு. சவுண்ட் மட்டும் வருது, பாட்டி வந்துட்டாங்க போடா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாம் பயந்துட்டு ஓடியே போயிட்டாங்க. இப்போ ஒரு நாள் நம்ம ஹீரோயின் குட்டி பையனை ஸ்கூல்ல விட்டு திரும்ப வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துகிட்டு இருக்கும் போது யாரோ நம்ம ஹீரோயினை ஃபாலோ பண்ற மாதிரியே தெரியுது. இவங்க திரும்பி திரும்பி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தா போன் ரிங் கிடைக்குது. இந்த டைம்ல யாருமே போனே பண்ண மாட்டாங்களே, மதியம் தான் பையன் கால் பண்ணுவான், இப்போ எதுக்கு கால் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உள்ளுக்குள்ள போனா போனு கட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திரும்பவும் கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி காதல வச்சு ஹலோ அப்படின்னு சொல்ல போனை கட் பண்ணிட்டாங்க. இவங்க வரும்போது மெயின் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்பாங்க. இப்போ மெயின் டோரை தட்டுற மாதிரி சவுண்ட் கேக்குது. யாருன்னு போயிட்டு பார்த்தா அந்த வெசக்கிட்மி லேடி மக்களே. இவங்களும் பயந்துட்டே போயிட்டு பொறுமையா கனவை திறந்து விட்டா பரவாயில்லையே, ஒரு நல்ல சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க போல அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு உள்ளுக்குள்ள வந்தா எங்க அந்த பாட்டியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எந்த பாட்டி, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது இங்க ஒரு பெரிய பணக்கார பாட்டி இருக்காங்க, உடம்புக்கு முடியாம இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன். எங்க அந்த பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த பாட்டிக்கு உடம்புக்கு முடியல, இப்ப வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்திருக்காங்க அப்படின்னும் போது நமக்கும் நல்லதா போச்சு, வியாபாரத்தை இங்க இருந்தே ஆரம்பிக்கலாம், கிளைண்ட் எல்லாரையும் நான் இங்கேயே வர வைக்கிறேன், நான் வந்துட்டு பாஸ் கிட்ட இப்போ கால் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கால் பேசிக்கிட்டு இருக்க. இந்த லேடிய பார்க்க ஹீரோயினுக்கு அப்படியே வெறுப்பாவது வெறியாவது. டீ போட்டு கொண்டு வா அப்படின்னு சொல்லிருப்பாங்க. டீ போட போனவங்க விஷம் கலந்து கொடுத்துடலாமா, அங்க கிளீனிங் லிக்விட்லாம் இருக்கும், அதை ஏதாவது கலந்து கொடுத்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இப்ப டீ போட்டு கொண்டு போயிட்டு கொடுக்க அவங்க குடிக்காம அப்படியே வேடியை பாக்குறாங்க. என்ன அந்த பாட்டியை கொலை பண்ண மாதிரி என்னையும் கொலை பண்ண போறியா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் யாரையும் கொலை பண்ணல அப்படின்றாங்க. உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் குடிச்சு காமிக்கிறாங்க. குடிச்சு நல்லா முழுகினதுக்கு அப்புறமா தான் டீயை வாங்கி குடிக்கிறாங்க. இப்ப ஹீரோயினுக்கு சரியான விடையை போச்சு. இல்ல இதுக்கப்புறமா இந்த லேடியை விட்டு வைக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கண்ணை கொண்டுறாங்க. கண்ணுல உண்மையான புல்லட்டை போட்டு கொண்டு வந்து டப்புன்னு ஒரே போடு, அவ்வளவுதான். அந்த கிணட்டு கிளவி மனிதையா சாலதான். இதே டைம்ல ஸ்கூல்ல குட்டி பையனை காமிக்கிறாங்க. ஏதோ சின்ன ப்ராஜெக்ட் படி பண்ணிருக்கான். அங்க எல்லாரும் பாராட்டுறாங்க. செம சந்தோஷமா ஸ்கூல் முடிஞ்சு வந்து அந்த பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்க. இதே டைம்ல நம்ம ஹீரோயின் வீட்டை பக்காவா கிளியர் பண்றாங்க. அந்த ரத்தம்லாம் இருக்கும் இல்லையா, அது எல்லாமே கிளியர் பண்ணிட்டு இருக்கும் போது யாரும் விடாம கால் பண்ணிட்டே இருக்காங்க. யாருன்னு அட்டன் பண்ணா அந்த ஏஜென்சியாலு, என்னமா கால் பண்ண இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இல்ல நான் மார்க்கெட்டுக்கு போனேன் இப்பதான் வந்தேன் அப்படின்னும் போது, இன்னைக்கு வந்துட்டு அந்த பாட்டியுடைய மகனோ மருமகளோ சர்ப்ரைஸா வீட்டுக்கு வராங்க, நீ வீட்டெல்லாம் பக்காவா கிளீன் பண்ணி வை அப்படின்னு சொல்லும் போது, இன்னைக்கு வராங்களா, எப்போ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்காங்க, நீ சீக்கிரமா எல்லாமே ரெடி பண்ணி வை அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இவங்களுக்கா தூக்கி வாரி போடுது, வந்துகிட்டு இருக்காங்களா, கொலை வேற பண்ணிட்டுமே, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியாம அமைதியா இருக்காங்க. இப்ப அப்படியே அவங்க வரத காட்டுறாங்க. கார்ல மகனோ மருமகளோ வராங்க. ஏஜென்சி ஆள் வராரு. வந்துட்டு என்ன யாரையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கலான்னு வர, உள்ளுக்குள்ள ஹீரோயின் கன்னோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவரு போயிட்டு கதவை திறக்கிறாரு. டப்புன்னு ஒரு சவுண்டு, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னா காமிக்கல. இப்ப அப்படியே அந்த குட்டி பையன் அங்கேயே உட்கார்ந்துகிட்டு இருக்கான். பஸ் ஸ்டாண்ட்லயே ரொம்ப நேரமா உட்கார்ந்துகிட்டு இருக்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு குட்டி பையன் அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கான், யாருமே வந்து கூட்டு போல அப்படின்னு சொல்லி தகவல் கிடைக்குது. இப்போ ஸ்டேஷன்ல 2 கான்ஸ்டபிள் காமிக்கிறாங்க. ஒரு லேடி கான்ஸ்டபிள், ஒரு ஜென் கான்ஸ்டபிள். இவங்க லவ் பண்ணிட்டு இருக்காங்க போல. இவன் ஸ்டேஷன்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போது, அப்ப இந்த மாதிரி இதோ குட்டி பையன் தன்னை நனியா ஜட்டியோட நிக்கிறானா, நீ போயிட்டு அது என்ன விஷயம்னு பாரு அப்படின்னு. இவரு சரி ஓகே அதை நான் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு போவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்லிட்டாரு. அப்போ நீயும் நானும் நைட்டு வெளியே மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடி போலீஸ் கிட்ட சொல்லிட்டு இவரும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு போனா பொதுமக்கள் நினைக்கிறாங்க. இந்த குட்டி பையன் ஜட்டியோட நின்றுட்டு இருக்கான். டே யாரா நீ, உங்க அம்மா அப்பா எங்க இருக்காங்க, எந்த ஊரு, என்ன பேரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா அமைதியா இருக்கான், பேசவே மாட்டான், கல்லூரி மங்க மாதிரி இருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்க ஒரு ஆள் தான் சொல்றாரு, சார் ஆக்சுவலா நான் இந்த மாதிரி போகும்போது பார்த்தேன், அவன் வந்துட்டு ஸ்கூல் யூனிஃபார்மோட பேக்கோட இருந்தா, திரும்பி வந்து பார்க்கும்போது பேக்கையும் காணும் யூனிஃபார்மையும் காணும் அப்படின்னு. சரி என்ன பண்றது அப்படின்னு புரியாம இந்த பையனை கூப்பிட்டு ஸ்டேஷனுக்கே போயிட்டாரு. ஸ்டேஷனுக்கு போனா எஸ்ஐ இருக்காரு. என்னடா இந்த பையனை வீட்டுக்கே கூட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வாயவே தழக மாட்டான். அம்மா அப்பா யாருனே தெரியல, அந்த ஊருக்காரனான்னு கூட தெரியல, என்ன பண்றதுன்னு புரியாம தான் ஸ்டேஷனுக்கு கூட்டு வந்தேன் அப்படின்னும் போது, நீ முதல்ல போயிட்டு இந்த பையனுடைய அப்பா அம்மாவுக்கு கண்டுபிடி அப்படின்னும் போது, இப்ப கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்ப வந்துட்டு நைட்டு முழுக்க ஸ்டேஷன்லயே வச்சுக்க முடியாது, யார்கிட்டயாச்சும் சொல்லி கூட்டிட்டு போக சொல்லாமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நல்ல விஷயமா போச்சு, நீயே கூட்டிட்டு போ, வீட்டுல தனியா தானே இருக்க, கூட்டு போயிட்டு இந்த பையனை பாத்துக்கோ, காலைல வரும்போது கூட்டுமா அப்படின்னு. இந்த கான்ஸ்டபிளுக்கு வர வழி கிடையாது, சொன்னா கேட்டுதான் ஆகணும். உடனே கிளம்புறாரு. போகும்போது அந்த லேடி
லேடி கான்ஸ்டபிளையும் கூட கூட்டு போயிட்டு இவனை வீட்டுக்குள்ள வச்சு தூங்க வச்சுட்டு வீட்டுல லாக் பண்ணிட்டு அந்த லேடி கான்ஸ்டபிள் கூட சேர்ந்துட்டு அவர் எங்கேயோ வெளியே கிளம்பிட்டாரு. இப்போ வந்துட்டு இந்த குட்டி பையன் தூங்கவே இல்ல, ஆக்டிங் தான் போட்டிருக்கான். அன்னைக்கு நைட்டே தப்பிச்சு போலான்னு பார்த்தா லாக் பண்ணிட்டு போறதுனால இந்த பையனால தப்பிச்சு போக முடியல. அடுத்த நாள் காலையில அந்த கான்ஸ்டபிள் இந்த பையனுக்கு அவருடைய ஒரு டிஷர்ட்டையும் மாத்தி விட்டு ஸ்பாட்டை கூட்டிட்டு வந்து இங்க தானே இருந்த யாரும் வரலையா அப்படின்னா கேட்டு விசாரிக்கிறாரு. போலீஸ்ல அந்த லோக்கல் கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாரு இல்லையா, அவரையும் கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவருக்குமே ஒண்ணுமே தெரியல. அந்த டைம்ல தான் அந்த பக்கம் புதருக்குள்ள ஒரு பேக் இருக்கு. பேக் போய் செக் பண்ணி பார்த்தா ஸ்கூல் பேக், உள்ளுக்குள்ள ஸ்கூல் யூனிஃபார்ம் இருக்கு. இதை செக் பண்ணிக்கி இருக்கும் போது அங்க ஒரு வேன் வருது. இவன் டெய்லி போகக்கூடிய அந்த வேன் வருது. டேய் என்ன இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரலையா, பஸ்ல ஏறு அப்படின்னு சொல்லிட்டு வாசுதேவா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கும் போது இப்ப அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த ஆள் கேட்கிறாரு, இந்த பேக் யாருடைய பேக், யார் தூக்கி போட்டுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டா வேற யாரு இந்த பையனா, இவன் சாதாரண பையனே கிடையாது அப்படின்னும் போது இவன் எல்லாமே பாக்குறான். குட்டி பையன் பயந்துட்டு அங்க இருந்து ஓட ஆனா இவ புடிச்சிட்டாரு. புடிச்சு மறுபடியும் ஸ்டேஷனுக்கு கூட்டினோர என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பையன் காணாம போயிட்டு எங்க கைக்கு கிடைச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையனுடைய போஸ்டர் நேமோட அங்கங்க போஸ்ட் அடிச்சு விட்டுங்க. கண்டிப்பா அப்பா அம்மா தேடி வருவாங்க அப்படின்னும் போது, சார் நம்ம ஏன் இந்த பையனுடைய ஸ்கூலுக்கு போயிட்டு விசாரிக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சாதாரண பையன் காணாம போன கேஸ் சிஐடி மாதிரிலாம் விசாரிக்க வேணா, நமக்கு எக்கச்சக்கமான கேஸ் இருக்கு, நான் சொன்னதை மட்டும் பண்ணா போதும் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் அடிச்சு ஓட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அப்பயும் இந்த கான்ஸ்டபிள் விடாம ஸ்கூலுக்கே போயிட்டு விசாரிக்கும் போது பையன் பேரு வாசுதேவ் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, அந்த ஐடி ப்ரூஃப் எல்லாம் கொடுக்குறாங்க. ஐடி ப்ரூஃப் வச்சு விசாரிச்சு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம ஹீரோயின் ஒரு கேர்டேக்கர் மாதிரி ஒரு நானி மாதிரி குட்டி பையனை பார்த்துட்டும் இருப்பாங்க. அந்த குட்டி பையன் இறந்து போயிட்டான் இல்லையா, அந்த குட்டி பையனுடைய பேர் தான் வாசுதேவன். அவனுடைய ஐடி ப்ரூஃப், அவனுடைய அட்ரஸ் ப்ரூஃப் மக்களே மார்பிங் மூலமா ஃபேஸை மட்டும் அந்த போட்டோ மட்டும் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிய வருது. இப்ப அந்த குடும்பம் கூட அந்த ஊர்ல கிடையாது. குட்டி பையன் இறந்து போனது அப்புறமா இது துபாயிலயும் எங்கேயோ செட்டில் ஆயிட்டாங்க, அப்பா அம்மா அங்க போயிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்னா அந்த லோக்கல் போலீஸ் மூலியமா விசாரிச்சு கண்டுபிடிக்கிறாரு. இதை விசாரிச்சுட்டு வந்துட்டே இருக்கும் போது அந்த பார்ட்டி வீட்டு வாசல்ல போலீஸ் நிக்குது. பக்கத்து ஸ்டேஷன் போலீஸ் என்ன இங்க என்ன கேஸ் அப்படின்னு சொல்லி கேட்டா, 2 கொலை, ஒரு பார்ட்டியையும் ஏதோ ஒரு லேடியையும் யாரும் கொலை பண்ணிட்டாங்க, இந்த வீட்டை வேலை பார்க்க வந்து அந்த லேடியே கொலை பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும் போது அந்த வேலை பார்க்க வந்த லேடிக்கு குட்டி பையன் இருக்கானா இல்ல தனியாவா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அந்த லேடியை பார்க்கும் போது தனியா இருக்க மாதிரி தான் தோணுது, இந்த வீட்டுக்கு வந்து செக் பண்ணி பார்க்கும் போது கூட அந்த குட்டி பையனுடைய துணிமணியோ எதுவுமே கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு இவரு உடனே அந்த லேடி போலீஸ்க்கு கால் பண்றாரு, அந்த காதலிக்கு கால் பண்றாரு. அவங்க கிட்ட தான் குட்டி பையனை விட்டு வந்திருப்பாரு. குட்டி பையன் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இங்கதான் இருக்கான்னு பார்த்தா ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு பாக்குறாங்க. எங்க தேடியும் கிடைக்கவே இல்ல. அன்னைக்கு நைட்டு வந்தோடனே எஸ்ஐயோட போட்டு கழுவி ஊத்துறாரு. ஒரு வேலையை கூட ஒழுங்கா பாத்துக்க மாட்டியா, இது எவ்வளவு பெரிய கேஸ் தெரியுமா, ஸ்டேஷனுக்கு வந்த ஒரு குட்டி பையன் காணாம போயிருக்கான், என்னாச்சு, அந்த பையன் செத்து போனா கூட நம்ம வேலை தான் படியே போடுவாங்க அப்படின்னு திட்ட. இல்ல சார் அந்த டைம்ல நான் ஸ்டேஷன்லயே கிடையாது, இந்த லேடி போலீஸுடைய கஸ்டடியில தான் விட்டு போனேன் அப்படின்னும் போது அவ்வளவுதான் அவங்க மனசே உடஞ்சு போயிட்டாங்க. இதுக்கு முன்னாடியே கூட இங்க ஒரு நல்ல கான்ஸ்டபிள் சொல்லிருப்பாரு, நீ அவனை நம்பாத, நீ நம்புற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஆனா இவங்க தான் கேட்காம அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இப்போ ஒரு சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ அப்ப கூட அந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருக்காம அந்த பொண்ணு தான் பண்ணா, அந்த பொண்ணுடைய கவனக்குறைவா தான் அவன் தப்பிச்சு போயிட்டான்னு பழைய போட்டாரு. அவ்வளவுதான், அந்த பொண்ணு பிரேக்கப் பண்ணிட்டா, கோச்சிட்டு போயிட்டா. இப்போ இந்த கேஸ நானே பாத்துக்கிறேன், நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நீ கிழிச்சு வரையும் போதும், அந்த கேஸ நானே பாத்துக்கிறேன், நீ போயிட்டு ஒரு பேங்க் ராபரி கேஸ் இருக்கான் அதை போய் விசாரி அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாரு. இந்த கான்ஸ்டபிளுக்கா சரியான கடுப்பு. எல்லாத்துக்கும் இந்த குட்டி போயிட்டு நான் காரணம், லவ்வும் போச்சு, இப்போ வேலைக்கும் ஒலை வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்புல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இப்போ சில பல வருஷங்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க, ஒரு பஸ்ல வந்துட்டு ஒரு டீனேஜ் பையன் வந்து இறங்குறான். கூடவே ஒரு ஆள் இருக்காரு. அந்த ஆள் கிட்ட வந்துட்டு நான் இறங்க வேண்டிய இடம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இறங்க, அங்க ஒரு சிலை இருக்கு, குட்டி பையனுடைய சிலை. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் காணாம போனாம தெரிந்தா அந்த குட்டி பையன் தான் இப்போ டீனேஜ் பையனா வந்திருக்கான். அங்க குட்டி பையன் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலை கூட வச்சிருக்காங்க. இப்ப எல்லாமே இவனுக்கு ஞாபகம் இருக்கு. நேரா கிளம்பி அந்த பார்ட்டியுடைய வீட்டுக்கு போனா சுத்தி இருக்கிற எல்லாமே கொஞ்சம் டெவலப் ஆயிருக்கு. ஆனா அந்த பார்ட்டியுடைய வீடு மட்டும் அப்படியே பழஞ்சு போய் கிடக்குது. உள்ளுக்குள்ள செவுர்லாம் எதிர் குதிச்சு உள்ளுக்குள்ள போயிட்டு பாக்குறான், அங்க யாருமே இல்ல. வெளியே வரா, வெளியே வந்து அங்க மாங்கால அடிச்சு சின்ன வயசுல சில பசங்களை மீட் பண்ணிருப்பான் பாத்தீங்களா, அவங்களும் கொஞ்சம் வளர்ந்துருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு பேச்ச போட இங்க ஒரு பார்ட்டி இருந்தாங்க. அந்த பார்ட்டியை பார்த்துக்க ஒரு வேலைக்காரன் லேடி இருந்தாங்க. அவங்க அந்த பார்ட்டியவும் அதுக்கப்புறம் பார்ட்டியை பார்க்க வந்த பையன் மருமக இவங்களை கூட ஷூட் பண்ணி கொலை பண்ண ட்ரை பண்ணதுனால போலீஸ் வந்து கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு இவன் மைண்டுக்குள்ள அம்மாவை தான் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தோணுது. அம்மா இப்போ ஜெயில இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி தோணுது.
அதனால உடனே கிளம்பி போலீஸ் ஸ்டேஷன் போறாரு. போயிட்டு விசாரிச்சா யாருக்குமே இந்த பையன் யாருனே தெரியல. சின்ன வயசுல ஓடி போனேன் அப்படின்னும் போது இங்க ஒரு நல்ல கான்ஸ்டபிள் இருப்பாரு. அவர் இன்னமும் கான்ஸ்டபிளா இருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி சிசிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கான்ஸ்டபிள் கிட்ட இருந்து நானா தப்பிச்சு ஓடி போனேன், இந்த மாதிரி என்னுடைய அம்மாவை கைது பண்ணிட்டாங்களா, எங்க அம்மா எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது கரெக்டா அந்த டைம்ல அந்த பழைய கான்ஸ்டபிள் கடுப்பான கான்ஸ்டபிள் வராரு. அவர் இப்போ எஸ் ஆயிட்டு இருக்காரு. யாரா நீ என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இப்போ எல்லாமே சொல்ல, ஓ ஹைட் அண்ட் சீக் விளையாடுற அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனோம் நீ தானே, இப்ப மறுபடியும் எதுக்கு வந்திருக்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுவான்னு கேட்க, இல்ல எங்க அம்மாவை போலீஸ் கைது பண்ணிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன், அதான் பாக்கலாம் விசாரிக்கலான்னு வந்தேன் அப்படின்னும் போது அது ஒரு பெரிய கதை, நீ போயிட்டு தண்ணி பிடிச்சிட்டு வா அப்படின்னு. ஆமா நீங்களும் சிசிலி ஆன்ட்டியும் லவ் பண்ணீங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வர கேக்குறான். இல்ல அவ என்ன கல்யாணம் பண்ணல, வேற யாரையோ கல்யாணம் பண்ணிட்டா, நீ தண்ணி குடிச்சிட்டு தண்ணி கொண்டு வரா அப்படின்னும் போது இவன் போயிட்டு பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ அந்த நல்ல கான்ஸ்டபிள் என்ன பண்றாரு அப்படின்னா, இங்க பாரு உன்னுடைய அம்மாவுடைய கேஸை விசாரிச்ச போலீஸ் இவரு கிடையாது, அது வேற ஆளு, ஏற்கனவே இருந்தாலும் மேல சரியான கருப்பு இருக்கா, ஒழுங்கா இருந்து ஓடி போயிடுது அப்படின்னு சொல்லும் போது அவனும் புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டான். இப்ப இவரே அந்த பாட்டில கொண்டு போயிட்டு கொடுக்க, எங்க அவன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னும் போது, தப்பிச்சு ஓடி போயிட்டானா இல்ல நீயே போக சொல்லிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, சார் சின்ன வயசுலயே ஓடி போயிட்டான், நான் ஏன் போக சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. இவன் நல்ல கான்ஸ்டபிள் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, உன்னுடைய அம்மாவுடைய கேஸை யாரு விசாரிச்சாங்களோ அவங்க அட்ரஸ் கொடுக்குறேன் போயிட்டு பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டுருப்பாரு. இப்ப அந்த போலீஸ வந்து கேட்கும் போது, உன்னுடைய அம்மா அந்த பாட்டி அதுக்கப்புறம் இன்னொரு ஆளை கூட கொலை பண்ணி புதைச்சு வச்சிருந்தாங்க, நாங்க விசாரிக்கும் போது அவங்க பயங்கரமா ஆரம்பிச்சாங்க, அதுக்கப்புறம் தான் நாங்க கண்டுபிடிச்சோம் அவங்களுக்கு ஏதோ மென்டல் இஷ்யூ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டோம் அப்படின்னு சொல்ல, அங்க வந்து விசாரிச்சாலும் அவங்க ரொம்பவே ஒரு மாதிரி செமையா முடிச்சிருக்காங்க, பயங்கரமா கத்தி அலப்பற பண்ணிருக்காங்க, அவங்கள சமாளிக்கவே முடியாதான், கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா யாரோ தன்னுடைய தங்கச்சி தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கூர்ந்து இருக்காரு. இல்லையே எங்க அம்மாக்கு வேற யாருமே கிடையாது, நான் தான் ஒரே பையன் அப்படின்னும் போது அவரு செக் பண்ணி பார்த்துட்டு பவித்ரன் யாரும் வந்து கூர்ந்து இருக்காங்க அப்படின்னு, பவித்ரன் யாரு அப்படின்னு அந்த எஸ்ஐ தான் உடனே கிளம்பி மறுபடியும் ஸ்டேஷனுக்கு போயிட்டு எங்க அம்மாவை எங்க கூட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு தெரியாது, ஒருவேளை உங்க அம்மா தான் நான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ப்ரூஃபை கொண்டு வா, பர்த் சர்டிபிகேட், ஆதார், ரேஷன் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது கொண்டு வா அப்படின்னும் போது, நீங்க தான் கூட்டு வந்திருக்கீங்க, உண்மையை சொல்லுங்க அப்படின்னும் போது சொல்லவே முடியாது, அழகா அந்த கேஸை நான் அப்படியே முடிச்சிருப்பேன், நீ தப்பிச்சு ஓடி போனதுனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், என் சிசிலி என்னை விட்டு போயிட்டா, ஒழுங்கு மரியாதையோ நான் வான் பண்றேன், இப்பயே எங்கிருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதோ ஒரு கேஸ்ன்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாரு. அப்ப கூட இந்த பையன் போகாம இங்கே நிக்க அந்த நல்ல கான்ஸ்டபிள் வந்து சொல்றாரு, தம்பி இங்க பாரு, உன்னால அந்த மனுஷன் ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு, ஒழுங்கா இருந்து ஓடி போயிடு, உன்னை பார்த்தாரு அப்படின்னா வச்சு செஞ்சு விட்டுவாரு அப்படின்னு. இல்ல எங்க அம்மா வந்துட்டு அவர்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, டேய் உங்க அம்மாவுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சுடா, அதை புரிஞ்சுக்கோ, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, தயவு செஞ்சு போடா அப்படின்னு போகாம அமைதி எங்க இருக்கான். இப்ப அந்த போலீஸ் வராரு, வேலை பாக்குறாரு, அப்பயும் போகாம நைட்டும் பகலமா இங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்க, அவரே கூப்பிட்டு கேட்கிறாரு, உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு எங்க அம்மா தான் வேணும், எங்க அம்மா எங்க, நீங்க கூட்டிட்டு போனீங்க எங்க அப்படின்னும் போது, கூட்டிட்டு போனதுக்கு சாட்சி இருக்கா, ப்ரூஃப் இருக்கான்னு கேட்டா ப்ரூஃப் இருக்காங்க, அசைன்மெண்ட் கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு. என்ன ப்ரூஃப் இருந்தாலும் உன்னுடைய அம்மாவை நான் பார்க்க விட மாட்டேன், உன்னுடைய அம்மாவை நீ மீட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு வேணும்னா உங்க அம்மாவுடைய கையை காலு தனித்தனியா இன்ஸ்டால்மெண்ட்ல அனுப்பிச்சுடுவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இந்த பையன் கடுப்பாயிட்டான். நான் வேணா உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றேன், உங்களுக்கு நான் ஒரு ஹெல்ப் பண்ணா நீங்க வந்துட்டு எனக்கு எங்க அம்மாவை காட்டுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்ன ஹெல்ப்னு கேட்டா, இந்த குட்டி பையன் இங்கிருந்து தப்பிச்சு போகும்போது கூடவே இருந்த இன்னொரு கைதி வந்துட்டு தப்பிச்சு போயிருப்பான், அந்த கைதியை நான் புடிச்சு கொடுத்தேன் அப்படின்னா நீங்க எனக்கு எங்க அம்மாவை காமிச்சு கொடுப்பீங்களா, எங்க அம்மா கூட சேர்த்து வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அங்க வாண்டட் லிஸ்ட்ல வந்துட்டு ஒரு போட்டோ ஒட்டிருக்கோம், ஒரு பேரு அப்பாஸை நான் புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இந்த குட்டி பையன் தப்பிச்சு போயிட்டு ஒரு வண்டியில ஏறி போயிட்டு இருக்கும் போது, அதே வண்டியில அப்பாஸ் வந்து ஏறான். அப்பாஸும் போலீஸ்ல இருந்து தப்பிச்சு வந்தவன் அப்பாஸையும் அந்த குட்டி பையனையும் அந்த லாரி டிரைவர் இறக்கி விட்டு போக, இவன் பின்னாடியே அந்த குட்டி பையன் போயிட்டு இருக்கான். அதே என் பின்னாடி வராத, மூஞ்சி மோரையெல்லாம் உடச்சு விட்டுருவேன் அப்படின்னாலும் கேட்காம பின்னாடியே போக, அப்பாஸ் வந்துட்டு இல்லீகலா எதுவும் கொண்டு வரான். போலீஸ் பார்த்துட்டு பிடிக்க வராங்கன்னு தெரிஞ்சவனே குப்பையில தூக்கி போடுறான். குப்பையில செக் பண்ணிட்டு வந்து இவங்கிட்ட காசை வாங்கிட்டு குப்பையில என்னடா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சாப்பிட்ட வேஸ்ட் அப்படின்னு சொல்றான். போலீஸ் போயிட்டு பார்க்கும் போதும் சாப்பிட்ட வேஸ்டா தான் இருக்கும், ஆனா இவன் வேற ஏதோ தூக்கி வச்சிருப்பான். அந்த விஷயத்த நம்ம குட்டி பையன் அதை தூக்கி ஒரு ஓரமா வச்சு போலீஸ்ல இருந்து காப்பாத்திருப்பான். பயவாளியே நீ இந்த வேலையெல்லாம் பாப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூடும்போறான். ஆக்சுவலா ஒரு ஃபிஷர்மேன் மக்களே ஒரு தங்கச்சியும் இருக்காங்க, அங்கேயே கூட்டிட்டு போயிட்டு இவனே வளர்க்க ஆரம்பிக்கிறான், ஸ்கூல்ல சேர்த்து விடுறான், படிக்க வைக்கிறான்.
இது எல்லாமே தாண்டி ஆட்டைய போடுற வேலையை கத்து கொடுக்குறான். பூட்டை எப்படி உடைக்கிறது, எப்படி வீட்டுல ஆட்டைய போடுறது அப்படின்னு சொல்லி எல்லாமே. இது எதுவுமே இந்த குட்டி பையனுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் எங்க அம்மாவை பார்க்கணும், எங்க அம்மா பார்க்க கூட்டிட்டு போவியான்னு கேட்கும் போது கூடிய சீக்கிரமே கூட்டிட்டு போறேன், உங்க அம்மாவை பத்தி விசாரிக்கிறேன், நான் சொல்றதெல்லாம் கீழே அப்படின்னு சொல்லிட்டு வளர்க்க கொஞ்ச நாள் ஆகுது. ரொம்ப நாள் ஆகுது. இந்த பையன் வளர்ந்துட்டா அம்மாவை பார்க்கணும் அப்படின்னா கூட்டிட்டு போறேன், விசாரிக்கிறேன் அப்படின்னே சொல்றான். இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நான் கிளம்புறேன், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு போக ட்ரை பண்ணும்போது அவ்வளவுதானா, நான் உன்னை எவ்வளவு பார்த்துட்டேன், போலீஸ்க்கு காப்பாத்தி உன்னை வளர்த்தேன் அப்படின்னு சொல்லும் போது கூடவே இருக்கான். இருந்தாலும் எப்படியாச்சு அம்மாவை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்துக்கு மேல உனக்கு ஞாபகம் வந்திருக்கும், எந்த ஸ்கூல்ல படிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் மட்டும் நல்லாவே ஞாபகம் இருக்கும். அதை வச்சு ஸ்கூல்ல கண்டுபிடிச்சு வந்து இப்போ போலீஸ் கிட்டயும் பேசிக்கிட்டு இருக்கான். அப்பாஸ புடிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். சரி ஓகே புடிச்சு கொடு, அம்மாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இவன் கிளம்பி வந்து அப்பாஸ மீட் பண்றான். என்னடா என் மேல கோவமா, எங்க சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டேன், நான் உங்க அம்மாவை பத்தி விசாரிச்சேன், உங்க அம்மா வந்துட்டு ஏதோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணிருக்காங்க, மூல வளர்ச்சி சரியா இல்ல அவங்களுக்கு மென்டலி ஏதோ ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இருந்து யாரோ பவித்தன் தம்பியோ அண்ணாவோ சொல்லி கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் எவ்வளவு விசாரிச்சிருக்கான். யார் அந்த பவித்தன் கேட்டுட்டு இருக்கும் போதே இந்த அப்பாஸோடைய ஒரு ஃப்ரெண்டுக்காரன் வரான். டே மச்சான் போலீஸ் சுத்தி வளர்த்தாங்க அப்படின்னும் போது இந்த பையன் பேந்த முடிக்கிறான். சோ நீ தான் மாத்தி விட்டியான்னு கேட்கும் போது போலீஸ் வந்து கைது பண்றாங்க. ஏன்டா இப்படி பண்ண, நீ ஏன் பவித்ரன் நம்பின, பவித்ரன் ரொம்ப மோசமானவன், நானே உங்க அம்மாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பேன், ஏன் எனக்கு துரோகம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே போக இந்த குட்டி பையனுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்படியே அவனை பார்த்துட்டு இருக்க இப்போ இந்த போலீஸ்காரர் கூப்பிடுறாரு. என்னடா உன்னுடைய அம்மாவை பார்க்கணுமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது போலீஸ்காரன் கூட சேர்ந்துட்டு இந்த குட்டி பையன் கிளம்புறான். எங்க அம்மாவை நான் மீட் பண்ணலாமா, அம்மா கூட கிளம்பலாமா, அம்மாவை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்க பாரு, உன்னாலதான் என்னுடைய சிசிலியா நான் மிஸ் பண்றேன், அவ வேற யாருக்குள்ளேயே போயிட்டா, நீ வாழ்க்கை முழுக்க அதுக்கு அனுபவிக்கணும், நீ போயிட்டு உங்க அம்மாவை பார்த்துட்டு மட்டும் வா அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னா மென்டலி பாதிக்கப்பட்டவங்க கிரைம் பண்ணாங்க அப்படின்னா அவங்கள அடைச்சு வைக்கிற மாதிரியான ஒரு ஜெயிலு. இந்த ஜெயில பார்க்கும் போது இந்த பையனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, ஒரு மாதிரி அழுதுட்டே வரான். போ கடைசியா போயிட்டு பாரு, ஒரு கேவலமான ஜெயில ஒரு கேவலமான முறையில உங்க அம்மா உட்காந்துட்டு இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு வைக்க உள்ள போறான். கண் அப்படியே கலந்து தண்ணி சொட்டுது. நேரா போயிட்டு பார்த்துட்டு அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது ஒரு லேடி பார்க்கவே அலங்கோலமா இருக்காங்க, சரியா கவனிச்சிக்க மாட்டாங்க போல. அவங்கள பார்த்து உடனே மனுஷன் பயங்கரமா அழுதுட்டு அங்க இருந்து ஓடுறான். அதை பார்த்து அந்த போலீஸ்கார சந்தோஷப்படுறான். இப்ப நமக்கு அந்த குட்டி பையனை காமிக்கிறாங்க. இந்த பையன் ஓடி வரான் இல்லையா, ஓடி வரும்போதே சிரிச்சுட்டே ஓடி வரான். அழுகல மக்களே, எங்க ஓடி வரா அப்படின்னா அவங்க அம்மா வெயிட் பண்ண சொன்னாங்க பாத்தீங்களா, சேம் அதே பஸ் ஸ்டாண்டுக்கு ஓடி வரா. அவங்க முக்கியமா ஒண்ணு சொல்லிருப்பாங்க, என்ன ஆனாலும் எவ்வளவு நேரம் ஆனாலும் நீ இந்த பஸ் ஸ்டாண்ட்லயே வெயிட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெயிட் பண்றான். ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். கரெக்டா அந்த பஸ் வந்து இறக்கி விட்டு போவோம் இல்லையா ஸ்கூல் பஸ், அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ண அப்ப யாரும் அங்க ஒரு லேடி வராங்க, வயசான லேடி. இப்ப நமக்கு ஆக்சுவலா என்ன விஷயம் ஆச்சு, நம்ம ஹீரோயின் அந்த ஜெயிலுக்குள்ள இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி அந்த பையனும் மருமகளும் வராங்க, பாட்டியை பார்க்க வராங்க. கூடவே அந்த ஏஜென்ட்டும் வரான்னு தெரிஞ்சவனே ஏதாவது பண்ணணும்னு பயங்கரமா யோசிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணுடைய ஐடியில் தானே வந்தாங்க, அந்த பொண்ணையே மாத்தி விட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் காசு சாப்பிட இது கொடுத்து அந்த பொண்ணை இந்த வீட்டுக்கே கூட்டிட்டு வந்து பக்காவா குளிக்க வச்சு இந்த கேர்டேக்கர் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்தி விட்டு இந்த மாதிரி உன்னுடைய பையனை வந்துட்டு கொலை பண்ணவங்க வராங்க, உன்னுடைய பையனை கொலை பண்ணவங்க வந்தா நீ கொலை பண்ண இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசி இவங்க கையில கண்ணை கொடுத்து வந்தா ஷூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு எய்ம் பண்ணி கொடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிட்டு இருக்காங்க. இவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க வந்தோடனே அங்க எங்க ஷூட் பண்றாங்க. அந்த ஏஜென்ட் பிடிக்கிறாரு, கைது பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது பாத்தி அதுக்கப்புறமா அந்த கேவலமான லேடி 2 பேருடைய டெட் பாடியும் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சோ இவங்க தான் கேர்டேக்கரு, இவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணி விசாரிக்கும் போது மென்டலி பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை வந்துட்டு அந்த மென்டல் அசைலம்ல போற போலீஸ்காரன் கூட்டு போயிட்டு இப்போ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே நமக்கு இந்த பிளாஷ்பேக் முடிய இந்த பையன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அம்மா கண்டிப்பா வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையோட வெயிட் பண்ணிட்டு இருக்க அங்க நம்ம ஹீரோயின் வராங்க. இந்த தேயிலை எல்லாம் படிப்பாங்க இல்லையா அந்த மாதிரி வராங்க. அம்மாவை பார்த்தோன்னே பையனுக்கு கண்ணெல்லாம் கலங்குது, எவ்வளவு சமயம் அழுகுறாங்க. நான் தான் சொன்ன இல்லையா, எவ்வளவு நேரம் ஆனாலும் எவ்வளவு லேட் ஆனாலும் இங்கிருந்து போக கூடாது, எனக்காக வெயிட் பண்ணும் அப்படின்னு சொன்ன இல்லையா, எங்கடா போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது சாரிமா நான் போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம எங்க போறோம், இப்ப என்ன கதை, என்னுடைய பேர் என்ன, இப்ப புது பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்க காதல ஏதோ சொல்லிட்டு அப்படியே கூட்டிட்டு போறாங்க. அதே அம்மா பையன் போற மாதிரி நமக்கு அப்படியே காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க. அப்படியே இந்த படம் பார்த்து முடியும்போது சத்தியமா அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிருச்சு மக்களே, என்ன கதைடா இப்படிதான் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த படம் பிடிச்சதா இல்லையான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அதுவும் பிடிச்சதுன்னு கமெண்ட் பண்ண வேணாம், ஜஸ்ட் அம்மானு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி நல்ல படங்கள்லாம் கொண்டு வர எனக்காக ஒரு லைக் அதோட ஹைப்போட அந்த ஹைப்பு மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, பாய். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க.
லாஸ்டா நம்ம எல்ஜி ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.